ஒரு நாவு போதாதே, நீர் செய்ததை சொல்ல இந்த ஆயுள் போதாதே. உன் நீதியை சொல்ல ஒரு நாவு போதாதே, நீர் செய்ததை சொல்ல இந்த ஆயுள் போதாதே. இன்று என்னை காண்பதெல்லாம் உம்மால் தானே வந்தது. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாளை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் உங்கள் அனைவரையும் பாதுகாத்து ஆசீர்வதித்து நடத்துவாராக. எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 32வது அதிகாரம் 19வது வசனம். யோசனையில் பெரியவரும் செயலிலே வல்லவருமாயிருக்கிறீர். அவனவனுக்கு அவனவனுடைய வழிக்கு தக்கதாய் அவனவனுடைய கிரியைகளின் பலனுக்கு தக்கதாகவும் அளிக்கும்படி உம்முடைய கண்கள் மனு புத்திரருடைய எல்லா வழிகளின் மேலும் நோக்கமாயிருக்கின்றன. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய கண்கள் மனு புத்திரருடைய எல்லா வழிகளின் மேலும் நோக்கமாயிருக்கின்றது என்று வேதம் சொல்லுகிறது. 139வது சங்கீதத்திலே தாவீது இப்படி சொல்லுகிறார். அதனுடைய 7 முதல் உள்ள வசனங்களிலே, உம்முடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன்? உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன்? நான் வானத்திற்கு ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறீர். நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர். நான் விடியற்காலத்து செட்டைகளை எடுத்து சமுத்திரத்தின் கடையாந்திரங்களிலே போய் தங்கினாலும் அங்கேயும் உமது கரம் என்னை நடத்தும், உமது வலது கரம் என்னை பிடிக்கும். 12வது வசனம், உமக்கு மறைவாக இருளும் அந்தகாரப்படுத்தாது, இரவும் பகலை போல வெளிச்சமாயிருக்கும். உமக்கு இருளும் வெளிச்சமும் சரி. என கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, கர்த்தருடைய கண்கள் மனுபுத்திரருடைய நம் ஒவ்வொருவருடைய எல்லா வழிகளின் மேலும் நோக்கமாயிருக்கிறது. எங்கே போகிறோம், எதற்காக போகிறோம், என்ன நினைக்கிறோம், என்ன செய்கிறோம், என்ன செய்ய விரும்புகிறோம், அவருடைய பார்வைக்கு மறைவானது ஒன்றுமே கிடையாது. அவனவன் வழிகளுக்கு தக்கதாய் செய்கைக்கு தக்கதானதை தான் அவர் பலனாக கொடுக்க போகிறாராம். இந்த நாளில் என்னை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிற வார்த்தை இதுதான். நல்லா ஜெபிக்கிறோம், நல்லது, ஆராதிக்கிறோம், ரொம்ப நல்லது. நம்முடைய வழிகளை சீர்படுத்துகிறோமா? நம்முடைய கிரியைகளை சரி செய்கிறோமா? கர்த்தர் பார்க்கிறார் என்கிற உணர்வு நமக்குள்ளே காணப்படுகிறதா? கர்த்தர் கவனிக்கிறார், கர்த்தர் பார்க்கிறார், என்னுடைய செய்கைக்கு தக்க பலனை தான் அவர் இனி தரப்போகிறார் என்கிற தெய்வ பயம் என்கிற உணர்வு நமக்குள்ளே இருக்கிறதா? பல நேரத்தில் நாம் செய்வதை யார் காண போகிறாங்க, யாருக்கு தெரிய போகிறது என்றெல்லாம் நாம் நினைக்கிறோம். அவருடைய பார்வைக்கு மறைவானது ஒன்றும் இல்லை என்பதை ஒருவரும் மறந்துவிடக்கூடாது. கர்த்தருடைய 7 கண்கள் என்று பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது. 7 என்றால் பூரணம். அதாவது அவருக்கு மறைவானது ஒன்றுமே கிடையாது. அவருக்கு இருளும் சரி, வெளிச்சமும் சரி. நமக்கு இருளும் வெளிச்சமும் சரியல்ல. வெளிச்சத்துல நமக்கு தெரியும், இருள்ல நமக்கு தெரியாது. ஆனால் கர்த்தருக்கு அப்படி அல்ல. வெளிச்சத்துல எது எது எவ்வளவு கிளியரா தெரிகிறதோ, இருளிலும் அவருக்கு அப்படி தெரியும். வெளியரங்கமான வாழ்க்கையும் அவர் பார்க்கிறார், அந்தரங்கமான வாழ்க்கையும் அவர் பார்க்கிறார். வழிகளுக்கு தக்க பலன் கர்த்தர் தருவார் என்பதை நினைத்து வழிகளை சீர்படுத்துவோம், கிரியைகளை செவ்வையாக்குவோம். கர்த்தரிடத்தில் அதற்கான கிருபையை கேட்போம். கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி நடத்துவாராக. ஜெபிக்கலாமா? எங்கள் நல்ல தகப்பனே, இரக்கமுள்ள பிதாவே, எங்களுடைய எல்லா வழிகளின் மேலும் உம்முடைய கண்கள் நோக்கமா இருக்கிறது என்கிற அந்த ஒரு உணர்வையும் பயத்தையும் எங்களுக்கு தந்து எங்களை நல்வழியிலே கிருபையாய் நடத்தி காத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.